இப்போ இவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. புதிய தலைமுறையிலேருந்து யாராவது பேசுவாங்களா? திமுகவுக்கு எதிரா? ஏற்கனவே யாருமே பேசல. இப்போ நியூஸ் 8லேருந்து யாரும் பேசுவாங்களா? சன் டிவி, கலைஞர் டிவி விட்டுருங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு சத்தியம் இருக்குது, அதே போல் தந்தி இருக்குது. நியூஸ் டே எல்லாம் பேசிட்டு தானே இருக்கிறாங்க. நியூஸ் டே வந்து அதிமுக சார்பான ஒரு சேனல். ஓகேங்க, நியூஸ் டே பேசுவாங்க. நியூஸ் டே தவிர வேறு யார் பேசுகிறாங்க? வேறு யாரும் பேச மாட்டாங்க. ஒரே ஒரு பத்திரிகையாளரும் பேச மாட்டாங்க. புதிய தலைமுறை பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு தான் புதிய தலைமுறை சேனலை வந்து தூக்கி கடைசியே போட்டாங்க. இது வரைக்கும் லைக் அதனால் வந்து இப்போ புதிய தலைமுறை சேனலும் வந்து குறைச்சிட்டாங்க பேசுகிறது. அப்படி இருக்கும்பொழுது இது வந்து மற்ற பத்திரிகையாளர்களுக்கும் அதே போல் மற்ற டிவி சேனல்ஸ், யூடியூபர்ஸுக்கும் வந்து ஒரு எச்சரிக்கையாக தான் அந்த அரசாங்கம் வந்து சொல்ல விரும்புது. இனிமேல் வந்து தேர்தல் வரைக்கும் எங்களை பற்றி யாருமே பேசக்கூடாது. அப்படி பேசினா லைக் உங்களுக்கும் சிறை தான், இல்லை உங்கள் மேலேயே நாங்கள் வழக்கு போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கடைசியாக வந்து ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்காரு. இப்போ நேரு அவர்கள் அந்த ஒரு ஊழல் நடந்ததில்ல, ஜாப் ராக்கெட், அந்த ஊழல் சம்மந்தமான வந்து இடி வந்து தமிழக காவல்துறைக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. அந்த கடிதத்தை வந்து ஒரு நியூஸ் மினிட்டில் வந்து ஒரு பத்திரிகையாளர் வந்து வெளியிடுறார். அவர் வெளியிடும்பொழுது அதை பற்றி தான் வந்து மீடியாக்கள் வந்து ஒரு நாளைக்கு பேசிகிட்டு இருந்துச்சு. அவரை வந்து அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்பில் காவல்துறையினர் வந்து திமுகவுக்கு வந்து யோசனை கொடுக்குறாங்க. ஆனால் திமுக தரப்பில் அதெல்லாம் அரெஸ்ட் பண்ண வேணாம், அது பெரிய இஷ்யூ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதை பேசி அடுத்த நாளே வந்து 2 நாள் கழிச்சு ஒரு அரெஸ்ட் பண்ணுறாங்க. இது எதை காட்டுதுன்னா லைக் ஏன்னா சங்கரை வந்து நீங்கள் ஈஸியாக அரெஸ்ட் பண்ணிடலாம். இப்போ மற்ற பத்திரிகையாளர்கள்லாம் அவர் வந்து ஒரு தனி மனிதர். சவுக்கு மீடியா, சவுக்கு சேனல்ன்றதை வந்து அவரை நம்பி மட்டும் அவர் தான் டிபெண்ட் ஆகிருக்கு. ஆனால் மற்ற சேனல்ஸ் வந்து அப்படி இல்லை. இப்போது புதிய தலைமுறை ஆகட்டும், அதே போல் நியூஸ் மினிட் ஆகட்டும், நியூஸ் 18 ஆகட்டும், எல்லாம் வந்து ஒரு நிறுவனம். நீங்கள் ஒரு நிறுவனம் மேலே கை வச்சிங்கன்னா இன்னுமே அந்த நிறுவனம் வந்து வேகமாக செயல்படும் உங்களுக்கு எதிராக.